நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 6/12/2024 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:16 திதி இன்று காலை 11:14 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:50 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாம யோகம் காலை 10:51 வரை துருவம், பின்பு வியாகதம். கரணம் இரவு 10:28 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துள கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 4:50 வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4:50 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய தினம் சஷ்டி. இன்றைக்கு மேல் நோக்கு நாள், வளர்விரை சஷ்டி. முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமியும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் பச்சை கற்பூரம் 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, சிறப்பா இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். தனுசில் மாந்தி பகவான், மகரத்தில் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான். இன்று 4:33 செவ்வாய் பகவான் வக்ர ஆரம்பம் ஆகிறது. அதே போல சந்திரனும் விடியற் காலையில் கும்பராசிக்குள் பிரவேசம் ஆவார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாக பூஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். நாக பூஜா அப்படின்றது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? இந்த வெள்ளிக்கிழமையில, ஏன்னா இன்னைக்கு பஞ்சமியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பஞ்சமியும் வெள்ளிக்கிழமை இணைந்து வருகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாக பூஜை செய்வது மிக சிறப்பு. நாக பூஜைன்னா இந்த அரச மரம் வேப்ப மரம் அடியில நாகங்கள் இருக்கும். அதற்கு சென்று இன்னைக்கு பூஜை செய்தால் மிக சிறப்பு. அதே மாதிரி வாராகி வழிபாடும் செய்யலாம். வளர்பிறை பஞ்சமி என்பதால் அதே போல சம்பகா சஷ்டி, சுப்பிரமணிய சஷ்டி, அதே போல சஷ்டி விரதம், இன்னைக்கு சிரவண விரதம், இது அத்தனையும் கூடி வருகின்ற இந்த நாள் மிக சிறப்பான நாள். கடவுள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஜோதிட ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கும். அதே போல 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும், செவ்வாய் இருந்தாலும், சனி பகவான் இருந்தாலும், ராகு கேது இருந்தாலும் இது மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியது. புணர்வு தோஷம்ன்றது நிறைய சொல்லியிருக்க. இந்த புணர்வு தோஷம் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், அதே மாதிரி சனி செவ்வாய் இணைவு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கு. அதே போல இந்த சூரியன் செவ்வாய் இணைந்தாலும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல 8ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சங்கடங்களை கொடுக்கும். இது மாங்கல்ய தோஷம். இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு பரிகாரம் அப்படின்னும் போது வீட்லயே இந்த மாங்கல்ய சுமங்கலி பூஜை செய்வார்கள். அந்த சுமங்கலி பூஜை வீட்டுல செய்யும் போது அந்த தோஷமானது விலகும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க திருமணமாகி 3ஆம் மாதம் வரும்போது இந்த தாலி பிரிச்சு கோக்கும் போது அந்த முதல்ல கட்டின தாலியை கொண்டு போய் உண்டியல்ல போட்டுட்டு அங்கேயே நீங்க வேற தாலி வாங்கி கோயில்ல கட்டிட்டு வந்தால் அந்த தோஷமானது விலகும். இது இன்னொன்னு என்னன்னா, இப்போ 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்திலே சில பேருக்கு சூரியன் இருக்கும், சுக்கிரன் இருக்கும், செவ்வாய் இருக்கும். செவ்வாய் இருந்தா பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல சனி பகவான், இந்த மாதிரி 2 தார அமைப்பு, 2 தார யோகம் உள்ளவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எப்படி? 3ஆம் மாதம் வரும்போது
உங்களுக்கு விருப்பப்பட்ட கோவில், எந்த கோவிலா கூட இருக்கலாம், நீங்க உங்க குலதெய்வ கோயிலா கூட இருக்கலாம். அந்த கோவிலுக்கு சென்று அந்த முதல்ல கட்டின தாலியை எடுத்து உண்டியல்ல போட்டுட்டு புது தாலி வாங்கிட்டு போய் அங்க சாமி காலடியில வச்சு பூஜை பண்ணி அந்த தாலியை அங்க கட்டிட்டு வந்தால் இருதார தோஷம் விலகும். இது சிம்பிளான ஒரு பரிகாரம். அதே போல கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை திருமணம் அப்படின்றது. அந்த இடத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த பிரச்சனை, 2 தாரமான பிரச்சனை வரும். அதற்கு இது பரிகாரம். அதே மாதிரி மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமங்கலி ஸ்தானத்துக்கு வெள்ளிக்கிழமையில சுமங்கலி பூஜை செய்து வந்தால் இந்த மாங்கல்ய தோஷம் விலகும். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நிறைய பேருக்கு இந்த ஜாதக ரீதியா இருக்கு, இந்த ராகு கேது தோஷம் இதெல்லாம் இருக்கு. அதாவது 1, 7, 2, 8 2, 8 அப்படின்றதெல்லாம் 2ஆம் இடம் குடும்பம், 8ஆம் இடம் மாங்கல்யம். இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் போது வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. எந்த விதமான பிரிவினையோ சங்கடங்களோ வராது. சரி, இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிரனுக்கு உகந்த ஒரு நாள். சுக்கிரனுக்கு உகந்த ஒரு நாள். இந்த சுக்கிர வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது, இந்த சுக்கிர வழிபாடுனா சொகுசு வாழ்க்கைக்கு இது சிறப்பான ஒரு வழிபாடு. இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நாள் முழுக்க கடின உழைப்பை கொடுத்து வியர்வை சிந்தி உழைத்தாலும் வாழ முடியாத இந்த சொகுசு வாழ்க்கையை சிலர் மட்டும் ரொம்பவும் எளிமையாகவே அனுபவித்து வருகிறார்கள். அது எப்படி? அதை பார்க்கும்போது சில பேருக்கு வயிற்றெரிச்சலா கூட இருக்கும். நம்ம இவ்வளோ செய்யறோம், இவ்வளோ பண்றோம், இவ்வளோ உழைக்கிறோம், நம்மளால ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ முடியலையே அப்படின்றது. சரி, அந்த சூட்சமம் தான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சுக்கிர பகவான் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், சுகங்களுக்கு சொந்தக்காரர் இவரே ஆவார். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் போதும், அவர் உழைக்காமலேயே எல்லாமே அவரை தேடி வரும். காதல், ஆசை, திருமணம், யோகம் அனைத்தும் சுக்கிர பகவானால் நமக்கு கிடைக்க பெறுகிறது. நவ கிரகங்களில் அசுர குருவாக இருக்கும் இந்த சுக்கிர பகவான் சுபகிரகமாக விளங்குகிறார். அந்த சுக்கிரனுடைய ஜென்ம திசையோ ஒருவருக்கு சுக்கிரனாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். அதே போல இந்த பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய ஒரு நட்சத்திரம். மகம், மூலம், அஸ்வினி அப்படின்றது கேதுவனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த கேதுவுக்கு அஸ்வினிக்கு 2வது நட்சத்திரம் பரணி, மகத்துக்கு 2வது நட்சத்திரம் பூரம், பூராடத்துக்கு 2வது நட்சத்திரம் மூலம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 6 நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே சுக்கிர பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கைக்கு உகந்தவர். இந்த அதாவது பரணிக்கு பரணி, பூரம், பூராடம் அப்படின்னு சொல்லும் போது அசுனி, மகம், மூலம் 2வது நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 6 நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே காதல் வயப்படுவார்கள். ஜாதகத்தில் சுக்கிரன் தனியாக இருப்பது ரொம்பவும் நல்லது. நட்பு கிரகங்களுடன் இருந்தால் பரவாயில்லை. வீடு, பங்களா, வாகனம், ஆடை, ஆபரணங்கள், விலையுறந்த பொருட்கள் போன்ற சொகுசு வாழ்க்கையை அள்ளி கொடுப்பவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானை வெண்ணிற ஆடையை சாற்றி வழிபடுவார்கள். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி 21 அகல் விளக்குகள் நெய் ஊற்றி வெள்ளை நிற பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்திக்க வேண்டும். இன்றைய நாளில் வெள்ளை நிற மொச்சை பயிரை மஞ்சள் குங்குமத்துடன் எளியவர்களுக்கு தானம் அளிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர பகவானுக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்து வருபவர்களுக்கு சுக்கிர திசை இல்லை என்றாலும் சுக்கிர யோகம் தேடி வரும். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால், நீச்சம் பெற்றிருந்தால், பகை கிரகங்களுடன் ஒன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஜாதகர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சுக்கிரன் கலத்திரக்காரகன், எனவே கலத்திர தோஷம் ஏற்படும். கண் பிரச்சனைகள், மர்ம நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள். தேவையற்ற நபர்களின் சேர்க்கையால் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உண்டு பண்ணி மன ரீதியாக பாதிக்க செய்ய சுக்கிரனால் மட்டுமே முடியும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளி உலோகம் உகந்தது. சுக்கிர பகவானுடைய உலோகம் வெள்ளி. இந்த சுக்கிரனால் பாதிப்பு உள்ளவர்கள் வெள்ளி மோதிரம் அணியலாம். வைரக்கற்களை மோதிரமாக அணியலாம். வெள்ளியால் ஆன பொருட்கள் உடம்பில் அணிந்து வந்தால் துன்பம் குறையும்.
சுக்கிரன் கோவில் அப்படின்னு சொல்லும் போது கஞ்சனூரில் அமைந்துள்ளது. அதே மாதிரி சென்னையில பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய கோவில் அப்படின்னு சொல்லும் போது மயிலாப்பூர், மாங்காடு இந்த மாதிரி இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஈசிஆர் ரோட்ல மெய்யூர் அப்படின்னு சொல்ற ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்துல சுக்கிரன் உடைய கோவில் அங்கேயும் இருக்கு. இந்த மாதிரி அந்த இது கும்பகோணத்துல கஞ்சனூர்ன்றது பெயர் பெற்றது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கோவில். ஆனா சென்னையில இருக்குன்றது சில பேருக்கு தெரியாது. அது மயிலாப்பூர்ல வெள்ளீஸ்வரர் என்ற ஒரு கோவில், மாங்காட்லயும் வெள்ளீஸ்வரர் என்ற கோவில் இருக்கு. அதே மாதிரி மெய்யூர்ன்ற கிராமத்திலயும் வெள்ளீஸ்வரர் இருக்காரு. அந்த இடத்துல எல்லாம் இந்த சுக்கிர பகவானை வழிபாடு செய்துவிட்டு தீபம் ஏற்றி வந்தால் சுக்கிரனுடைய பாதிப்புகள் குறைந்து சுக்கிர யோகம் உண்டாகும். சரிங்களா? ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிரனுக்கு உகந்த ஒரு நாள், சுக்கிரனுடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால வெள்ளிக்கிழமை சுக்கிரனை வழிபாடு செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பண வரவு, தன வரவு, சகல சம்பத்தும் கிடைக்கின்ற ஒரு இது சுக்கிர தோஷம் விலகும். செய்து எல்லோரும் பயன்பெறுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். தொழில் முதலீடு அதிகரிக்கும். கடுமையான வேலையை கூட எளிமையாக செய்து முடிப்பீங்க. உறவினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் குறைய, ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். உங்கள் மீதான அவப்பெயரெல்லாம் விலகு. விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணீதை நிறைவேற்றி கொள்வீங்க. அரசு சார்ந்த பணிகள்ல வேகத்தை விட விவேகம் வேண்டும். இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர் வேகத்தை விட விவேகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நிதானமான பேச்சுக்களால் நல்ல மதிப்பை உருவாக்குகின்ற ஒரு தன்மை, நண்பர்கள் வழியில ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களோட இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக உங்களுக்கு அமைகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தென்கிழக்கு திசையின் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அனுகூலமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். வியாபாரத்துல பொறுமை தேவை. தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. எண்ணிய சில வேலைகளாம் தடை தாமதம் ஏற்படும். எதிலும் ஒரு திட்டமிட்ட செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல கடன் விஷயத்துல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் தடை தாமதம் நிறைந்த நாளாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருப்பது நன்மை. அதிசய கிழக்கு திசை, செய்யன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் வெள்ளை இரண்டும் கலந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்தி. மிருகசீரிஷ நட்சத்திர அலைச்சல்கள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை. புனர்பூச நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களை, கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகரிக்க, கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அதே மாதிரி கல்லூரி இந்த காலேஜ் படிச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பழைய நண்பர்களின் தொடர்பு இன்னைக்கு ஏற்படும். அதனால சில நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும். உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உடற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ஆயிலும் நட்சத்திரக்கார குழப்பங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் ஆலோசனை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாள். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம்.
உத்தியோகத்துல மாற்றமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். அரசு விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை 6 நசு நிற இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பூர்வம் நட்சத்திரக்கார முயற்சிகள் கைகூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நுணுக்கமான சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வெளியிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். கல்லூரி கால நண்பர்களின் சந்திப்பு அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. விவேகத்தோடு எதையும் செய்யுங்க, வேகமா செய்யாதீங்க. அதிசய வடதிசையின் 1 நசு நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அஸ்தம் நட்சத்திர புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை, எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் இன்றைக்கு நிறைவு பெறுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி தாயிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். நெருக்கடியான சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய திறன் ஏற்படும். தொழில் சம்பந்தமான பயணம் மேம்படும். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. சக ஊழியர்களால் உங்களுக்கு ஒரு நிம்மதி இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை ஏற்படும். இன்றைய நாள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கவனமா செய்ய வேண்டியது அவசியம். அதிசய வடமேற்கு திசையின் 9 நசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல இழுபறியான செயல்கள்ல முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. சகோதர வழியில அனுசரித்து செல்லுங்கள். நீங்க செய்கின்ற முயற்சியில புதிய அனுபவங்கள் ஏற்படும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதிசய கிழக்கு திசை 2 நசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்க. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். அனுஷ நட்சத்திரம் நல்ல முடிவே கிடைக்கலன்ற ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் முடிவுகள் கிடைக்கின்ற ஒருத்தன். கேட்டை நட்சத்திரம் நல்ல அனுபவங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சோர்வு, அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு. எதிர்பார்த்த தன வரவு உங்களுக்கு உதவிகரமாக அமையும், சாதகமாக அமையும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். புதுவிதமான உணவு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். வெளி உணவுகளை அவ்வளவா எடுத்துக்காதீங்க. கலகலப்பான உங்கள் பேச்சுகள் மூலம் நட்பு வட்டாரம் மேம்படக்கூடிய ஒருத்தர். நண்பர்கள் வழியில கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய வடகிழக்கு திசையின் 9 நசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் விலகும். போராடும் நட்சத்திரம் ஆர்வங்கள் பிறக்கின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பழைய விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துல பொறுமையோடு செயல்படுங்க. உறவுகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவியை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். பிடிவாத போக்கினை குறைத்து கொள்வது நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். வழக்குகள்ல இழுபறியான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 2 நசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் இழுபறியா இருக்கும், அதனால கவனமா இன்னைக்கு இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும். சிக்கனமா செயல்படுங்க, பண நெருக்கடி ஏற்படாது. அதே போல பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். வேகமா எந்த முடிவும் எடுக்காதீங்க.
விவேகமான முடிவு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நெருக்கடியாக இருந்தவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்க இன்றைய நாள் நன்மை மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசையின் 1ஆம் எண் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனசுல நினைத்த காரியம் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். பெற்றோர்கள்லாம் ஆதரவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளிவட்டாத செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. திடீர் சந்திப்புகள் மூலம் அனுகூலம் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல முக்கியத்துவம் மேம்படும். லாபங்கள் மூலம் கையிருப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானம், அமைதி, இன்னைக்கு அந்த மாதிரி செய்தீர்களானால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 6ஆம் எண் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திர தேவைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தருணம். அதாவது செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.